ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு என்சிவிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 7 சயின்ஸ் சாப்டர் 6 அடோலசன்ஸ் as ஸ்டேஜ் ஆஃப் growth அண்ட் சேஞ்ச் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்ப்போம். பர்சனல் ஹைஜீன். Besides nutrition, personal hygiene is also crucially important during adolescence. Maintaining body hygiene, particularly in the armpit and the pubic region, may protect us from potential infection. இப்போ adolescence periodல நம்ம நியூட்ரிஷன்ஸ்க்கு வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோமோ அதே இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த பர்சனல் ஹைஜீனுக்கு வந்து கொடுக்கணும். இந்த பர்சனல் ஹைஜீனுமே வந்து adolescence periodல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பிளே பண்ணுதுன்னு சொல்லலாம். ஹைஜீன் அப்படிங்கும்போது நம்ம பாடி ஹைஜீனை நம்ம மெயின்டைன் பண்றதே வந்து பெரிய ஹைஜீன்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலா பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா ஆம்பிட் அண்ட் பியூபிக் ரீஜன் வந்து நம்ம ரொம்ப ஹைஜீனா வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அடோலசன்ஸ் பீரியட்ல எந்த இன்ஃபெக்ஷனுமே வராம நம்ம பாதுகாப்பா இருக்கலாம். For girls, maintaining proper hygiene during menstruation is essential for both comfort and health. Menstrual hygiene can be maintained using items such as sanitary pads and reusable cloth pad designed for this purpose. இப்போ நம்ம கேர்ள்ஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களோட ஹைஜீன் வந்து அவங்களோட மென்சுரேஷன் பீரியட்ல அவங்க எவ்வளவு ஹைஜீனா இருக்கிறாங்களோ அது வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டாவும் இருக்கும். அதே மாதிரி அவங்களோட ஹெல்த்துமே வந்து நல்லாவே இருக்கும். மென்சுரல் ஹைஜீன் அப்படிங்கிறது எப்படி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா இந்த மென்சுரேஷன் கவர் பண்ண சானிட்டரி பேட்ஸ் அண்ட் ரீயூசபிள் கிளாத் பேட்ஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றது மூலமா மென்சுரேஷன் ஹைஜீன் வந்து நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியும். The government also attempt to provide these products free of charge or at a low price to improve the menstrual hygiene of girls and women. As a society, we should all make efforts to ensure the availability of necessary facilities in schools and public places to promote menstrual hygiene. Collectively, we should move forward, reducing any stigma around sanitary pads and helping in menstrual hygiene. Sanitary pads எல்லாமே வந்து கவர்மெண்டே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயோ அல்லது லோ பிரைஸ்லயே கிடைக்கிற மாதிரி நிறைய கேர்ள்ஸுக்கும் விமன்ஸ்க்கும் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பேண்ட்ஸ் எல்லாமே கேர்ள்ஸ் ஆர் விமன்ஸ் இருக்கிற ஸ்கூல்ஸா இருக்கட்டும், பப்ளிக் பிளேசஸா இருக்கட்டும், இங்க எல்லாமே கிடைக்குதா அப்படிங்கறத வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னா மென்சுரல் ஹைஜீன் வந்து இன்னுமே நம்ம டெவலப் பண்ண முடியும். It is important to dispose of used sanitary pads properly by wrapping them in newspaper and disposing inside the dustbin. This to ensure community health and environmental cleanliness. These days, biodegradable sanitary pads are also available that are environment friendly. இப்போ வந்து நம்ம சானிட்டரி பேட்ஸ் வந்து யூஸ் பண்றது எந்த அளவு முக்கியம்னு சொல்றோமோ அதே மாதிரி யூஸ் பண்ண சானிட்டரி பேட்ஸை வந்து த்ரோ பண்றதும் வெளியில வந்து போடுறதுமே வந்து நம்ம ப்ராப்பரா வந்து போடணும். எப்படி போடலாம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண சானிட்டரி பேட்ஸை வந்து நியூஸ் பேப்பரால கவர் பண்ணி பின்க்கு உள்ள வந்து போடுற மாதிரி போடணும். அப்படி போட்டோம் அப்படின்னா என்விரான்மெண்ட்டும் கிளீனா இருக்கும், கம்யூனிட்டி ஹெல்த்தும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இப்ப இருக்கிற டைம்லாம் வந்து நெறைய பயோடிகிரேடபிள் சானிட்டரி பேட்ஸே வந்து கிடைக்க ஆரம்பிச்சுருச்சு. இது எல்லாமே எக்கோ ஃப்ரெண்ட்லியா இருக்கும். இது எல்லாமே யூஸ் பண்ணோம் நம்மளோட என்விரான்மென்ட்டுமே ஹெல்த்தியா இருக்கும். Science and society. To support menstrual hygiene, the government has introduced several initiatives. இப்போ menstrual hygiene சப்போர்ட் பண்றது நம்மளோட கவர்மெண்டே நிறைய ஸ்கீம் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. மென்சுரல் ஹைஜீன் ஸ்கீம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா மென்சுரல் ஹைஜீன் ஸ்கீம் MHS. Under this scheme by the government of India, sanitary pads are provided free of charge or at a reduced price to adolescent girls in rural areas. Awareness programs are also conducted to educate girls about menstrual hygiene and health. Menstrual hygiene scheme வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்றாங்க அப்படின்னா ரூரல் ஏரியால இருக்கிற எல்லா அடோலசன்ட் கேர்ள்ஸுக்குமே வந்து இந்த சானிட்டரி பேட்ஸ் எல்லாமே ரெடியூஸ்டு பிரைஸ்லயோ அல்லது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயோ கிடைக்கிற மாதிரி வந்து அவங்க அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்றாங்க. அது அது மட்டும் இல்லாம இந்த மென்சுரல் ஹைஜீனை பத்தி எஜுகேட் கேர்ள்ஸ் படிச்ச பொண்ணுங்க எல்லாருமே வந்து இத பத்தி நிறைய ப்ரோக்ராம் நடத்தி அவேர்னஸும் வந்து கொண்டு வராங்க. Rashtriya Kishore Swasthya Kayakram RKSK. It aims to improve overall health of adolescents, including menstrual health and hygiene. It encourages peer education, where older students help younger ones learn about these topics. Peer education அப்படின்னா என்ன அப்படின்னா கேர்ள்ஸுக்கும் சரி பாய்ஸுக்கும் சரி சொல்லிக் கொடுப்பாங்கல்ல, அதை தான் நம்ம பியர் எஜுகேஷன் சொல்லுவோம்.
இப்ப இந்த ஆர்கேஎஸ்கே அப்படிங்கிற ஸ்கீம் வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, அல்லது ஒரு கேர்ளோட அல்லது ஒரு விமனோட மென்சுரல் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் வந்து எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய அவேர்னஸ் வந்து குடுக்குறாங்க. அதே மாதிரி இது வந்து பியர் எஜுகேஷன். இத பத்தி எல்லாருக்குமே இந்த மென்சுரல் ஹெல்த் அண்ட் ஹைஜீன பத்தி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருக்குமே வந்து சொல்லிக் குடுப்பாங்க. அது ரூரல் ஏரியாவா இருக்கட்டும், அர்பன் ஏரியாவா இருக்கட்டும், எல்லாருக்குமே சொல்லிக் குடுப்பாங்க. எப்படி சொல்லிக் குடுக்குறாங்க அப்படின்னா, ஓல்டர் ஸ்டூடண்ட்ஸ் வச்சு யங்கர் ஒன்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ற மாதிரி சொல்லிக் குடுக்குறாங்க. Suvita Sanitary Napkin Initiative. Under this initiative, biodegradable sanitary pads are provided at affordable prices through John Ausati Kendras. The initiative aims to improve access to menstrual hygiene women and adolescent girls. இந்த சுவிதா சானிட்டரி நாப்கின் வந்து எதை வந்து இனிஷியேட் பண்றாங்க அப்படின்னா பயோடிகிரேடபிள் சானிட்டரி பேட்ஸை வந்து அஃபோர்டபுள் பிரைஸ்ல வந்து எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்காங்க. எது மூலமா கொடுக்காங்க அப்படின்னா ஜான் ஔஷதி கேந்திராஸ் மூலமா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா அண்ட் அடலசன்ட் கேர்ள்ஸ் இவங்க எல்லாருக்குமே மென்சுரல் ஹைஜீன் வந்து இம்ப்ரூவ் ஆகணுங்கிறதுக்காக இந்த பயோடிகிரேடபிள் சானிட்டரி பேட்ஸ் வந்து அஃபோர்டபுள் பிரைஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட் லெவல் இனிஷியேட்டிவ்ஸ். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்தியாவில் இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் வந்து இந்த இனிஷியேஷன் எல்லாமே எடுத்துட்டு இருக்கான்னு கேட்டா கிடையாது. நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே வந்து இதுக்குன்னு தனியா ஸ்கீம்ஸ் வந்து நிறைய கொடுத்து இந்த மென்சுரல் ஹைஜீனை பத்தி கேர்ள்ஸுக்கு விமென்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. வேரியஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஹாவ் தேர் ஓன் ப்ரோக்ராம்ஸ் சச் அஸ் த சுச்சி ஸ்கீம் இன் கர்நாடகா and free sanitary napkin like Tamil Nadu and Odisha. These programs aim to distribute free sanitary pads in government schools. Menstrual hygiene-க்கான என்னென்ன ஸ்டேட்ல வந்து ஸ்கீம் வச்சிருக்காங்க அப்படின்னா கர்நாடகால வந்து சுச்சி ஸ்கீம் வந்து இருக்கு. அதே மாதிரி ஃப்ரீ சானிட்டரி நாப்கின் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அண்ட் ஒடிசா ரெண்டுலயுமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது எதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா எல்லா ஸ்கூல்லயுமே வந்து இந்த சானிட்டரி பேட்ஸ் வந்து ஃப்ரீயா கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் மூலமா தமிழ்நாடு அண்ட் ஒடிசா ரெண்டு கவர்மெண்ட்டுமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. Physical activities. Regular exercise and physical activities are also very important during adolescence. Do you exercise regularly or participate in games and sports? What kind of exercise do you do? These activities will keep your body and mind fit and healthy, build up your stamina and boost your mind. இப்ப நம்ம எப்படி பர்சனல் ஹைஜீன், நியூட்ரிஷன் இது எல்லாமே அடாலசன்ஸ் பீரியட்ல இம்பார்ட்டன்ட்னு பார்த்தோமோ, அதே மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸுமே இந்த அடாலசன்ஸ் பீரியட்ல வந்து ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுதுன்னு சொல்லலாம். நம்ம பண்ற ரெகுலர் எக்ஸர்சைஸா இருக்கட்டும், அல்லது பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம அடாலசன்ஸ் பீரியட்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. இப்போ வந்து நீங்க வந்து ரெகுலரா எக்ஸர்சைஸ் வந்து பண்றீங்களா? ஏதாவது கேம்ஸ்ல இருக்கீங்களா? ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்களா? அப்படி எக்ஸர்சைஸ் பண்ணா என்ன மாதிரியான எக்ஸர்சைஸ் வந்து பண்றீங்க? இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணும்போது உங்களோட பாடியும் சரி, மைண்டும் சரி ஃபிட்டா, ஹெல்த்தியா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்டாமினா பில்டப் ஆகும். Next, balanced social life. We all live in society and interact with each other in our day-to-day life. We should all polite and respectful towards each other. This helps create a favorable and safe environment. நம்ம எல்லாருமே வந்து ஒரு சொசைட்டியா தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்மளோட டே டு டே லைஃப்ல வந்து ஒருத்தங்களோட ஒருத்தங்க வந்து இன்டராக்ட் பண்ணிட்டே தான் இருக்கும். நம்ம எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தங்க வந்து ரொம்ப அமைதியாவும் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாவுமே இருக்கிறோம். இது வந்து என்விரான்மெண்ட்டை சேஃப் என்விரான்மெண்ட்டா மாத்துறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். Since adolescence is a stage of life marked by new experiences and emotion, we must be thoughtful and responsible while interacting with others, whether in person or through social media. This is the time adolescents may feel attracted to their peers and mimic their behavior. டுடே தே ஆஃபன் இன்டராக்ட் வித் ஈச் அதர் ஆன்லைன். அடலசன்ஸ் பீரியட்ல வந்து நமக்கு நிறைய நியூ எக்ஸ்பீரியன்ஸ் எமோஷன்லயே வந்து நிறைய நியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கலாம். அதனால இப்போ வந்து நம்ம நிறைய சோசியல் மீடியாஸ் கிட்டயும் அல்லது ஒரு பர்சன் கிட்டயும் நம்ம வந்து பேசும்போது இன்டராக்ட் பண்ணும்போது ரொம்ப தாட்ஃபுல்லா ரொம்ப யோசிச்சு ரொம்ப ரெஸ்பான்சிபிள் ரொம்ப பொறுப்போட நம்ம என்ன செய்யணும் ஒருத்தங்க கிட்ட வந்து சேட் பண்ணணும். இந்த அடலசன்ஸ் பீரியட்ல தான் வந்து அட்ராக்ட் தயர் பியர்ஸ் நம்மளோட நிறைய அட்ராக்ஷன் வரும். அவங்களோட பிஹேவியருமே வந்து நம்ம மிமிக் பண்ண எல்லாமே நிறைய ஆன்லைன்லயே வந்து இன்டராக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. Modern technologies have made online platform available for all to obtain information, make connection, interact and share information with each other. We should use these platforms responsibly for collective well-being of all. Sometimes we knowingly or unknowingly use social media platforms carelessly.
Seeking guidance from elders and teachers can help use these platforms positively. இந்த மாடர்ன் டெக்னாலஜில வந்து நெறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்து வந்துருச்சு. அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல வந்து நெறைய இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்றோம். நம்ம வந்து கனெக்ஷனையுமே வந்து மேக் பண்றோம். அது மட்டும் இல்லாம இன்டராக்ஷன் வச்சுக்கிறோம். நம்மளோட இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்றோம். இப்படி இத எல்லாமே ஷேர் பண்ணும்போது, நம்ம வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளோட இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றது எல்லாமே ரொம்ப ரெஸ்பான்சிபிளா வந்து ஷேர் பண்ணணும். சில நேரம் நமக்கு தெரிஞ்சோ, தெரியாமலோ இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல வந்து நம்ம கேர்லெஸ்ஸா ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணிருவோம். அப்ப அதுல எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாம நம்ம ப்ராப்பரா அத வந்து பண்ணணும் அப்டின்னா, டீச்சர்ஸ் ஆர் எல்டர்ஸோட கைடன்ஸோட இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணோம் அப்டின்னா, நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராம இருக்கும். Science and society. Cyberbullying involves the use of digital devices such as phones, computers, or online platforms to harass others by sending misleading messages, spreading false rumors, or sharing personal information without consent. If someone tries to bully you, it is important not to feel scared or helpless. Handle it wisely and seek help from parents and teachers. Additionally, we should be cautioned when uploading any picture online or sharing person with stranger. நிறைய டிஜிட்டல் டிவைஸ்ல வந்து இந்த சைபர் புல்லிங் அப்படிங்கிறது வந்து வந்துருச்சு. டிஜிட்டல் டிவைஸ் அப்படின்னு நம்ம எதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா போனு, கம்ப்யூட்டர், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இது எல்லாமே வந்துட்டு நிறைய மெசேஜ் வந்து மிஸ்லீட் பண்ணுது. அதே மாதிரி நிறைய ஃபால்ஸ் ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது. அதே மாதிரி ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கே தெரியாம மத்தவங்க அவங்களோட பர்சனல் இமேஜஸ் பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்றது இது எல்லாமே இந்த மாதிரி ஏதாவது பண்ணி உங்களை வந்து புள்ளி பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னா நீங்க அதை பார்த்து கண்டிப்பா பயப்படக்கூடாது. நீங்க வைஸா ரொம்ப ப்ராடா திங்க் பண்ணி உங்க பேரண்ட்ஸ் கிட்டயோ டீச்சர்ஸ் கிட்டயோ வந்து ஹெல்ப் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட பிக்சரை ஆன்லைன்ல ஷேர் பண்ணாம இருக்கிறது உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாம இருக்கிறதுமே ரொம்ப முக்கியமான ஒண்ணுதான். Next, activity 6.4. Let us spread awareness. Work in groups to design posters and pamphlets about various aspects of responsible social media behavior and designated place in the school. Also, fill table 6.4 based on your collective observation. இப்போ ஒரு சோசியல் மீடியா வந்து நம்ம எப்படியெல்லாம் ரெஸ்பான்சிபிளோட யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற நம்ம வந்து ஒரு குரூப்பா சேர்ந்து போஸ்டர் டிசைன் பண்ணலாம். அதே மாதிரி பேம்ப்ளெட்ஸ்னா என்ன அப்படின்னா குட்டி குட்டி பேப்பர்ல வந்து மாதிரி கொண்டு வந்து தருவாங்களா அந்த மாதிரி ஏதாவது ரெடி பண்ணி ஸ்கூல் நிறைய பிளேஸ்ல வந்து அதை நம்ம பேஸ்ட் பண்ணி வைக்கலாம். இப்ப டேபிள் 6.4ல வந்து இந்த மாதிரி என்னென்ன டேட்டாஸ் வந்து நீங்க கலெக்ட் பண்ணி அந்த மாதிரி போஸ்டர் எல்லாமே மேக் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து நம்ம பார்ப்போம். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் டு பி ஃபாலோட் இன் சோசியல் மீடியா. இப்ப சோசியல் மீடியால எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் எதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கறத நம்ம எழுதி ஒரு போஸ்டராவோ அல்லது ஒரு ஸ்மால் பேப்பராவோ நம்ம கிரியேட் பண்ணி அதை எல்லா ஸ்கூல்ஸோட வால்ல வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி வைக்கலாம். எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்ப்போம். பி ரெஸ்பெக்ட்ஃபுல் அண்ட் கைண்ட். எப்போதுமே ரெஸ்பெக்ட்ஃபுல்லாவோ கைண்டாவும் இருக்கணும். திங்க் பிஃபோர் போஸ்டிங். ஒரு பிக்சரை வந்து நம்ம போஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா அதை போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணணும். ப்ரொடக்ட் பிரைவசி. நம்மளோட பிரைவசியை நம்மளே தான் ப்ரொடக்ட் பண்ணி வச்சுக்கணும். எதெல்லாம் செய்யக்கூடாது. டு நாட் ஷேர் பர்சனல் போட்டோஸ் வித் ஸ்ட்ரேஞ்சர் விர்ச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு போட்டோஸையுமே நம்மளோட பர்சனல் இமேஜஸ் எதையுமே வந்து ஸ்ட்ரேஞ்சர் கிட்டயோ விர்ச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் மிஸ்லீடிங் மெசேஜ். எந்த ஒரு மெசேஜுமே நம்ம மிஸ்லீட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஸ்ப்ரெட் ஃபால்ஸ் ரூமர்ஸ். எந்த ஒரு ரூமர்ஸையுமே எந்த ஒரு ஃபால்ஸ் ரூமர்ஸையுமே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் அவாய்டிங் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ். லேர்ன் டு சே நோ. Some people, including your peers, may tempt, persuade, force, or create pressure on you to consume harmful substances such as tobacco, gutka, cigarettes, BD, alcohol, or even life-threatening illegal drugs. Since adolescence is marked by curiosity and excitement, adolescents might get influenced by such people and try these substances. சில பேர் வந்து உங்க கூடயே இருக்கிறவங்க கூட உங்களை வந்து டெம்ப் பண்ணலாம், உங்களை வந்து தூண்டி விடலாம், உங்களை ஃபோர்ஸ் கூட பண்ணலாம். எதுக்கெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணலாம்? டபாக்கோ, குட்கா, சிகரெட்ஸ், பீடி, ஆல்கஹால் இந்த மாதிரி நிறைய ட்ரக்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறதுக்கு உங்களை ஃபோர்ஸ் பண்ணலாம் அல்லது உங்களை டெம்ப் பண்ணலாம். இப்ப நம்ம அடாலசென்ஸ் பீரியட்ல வந்து நிறைய கியூரியாசிட்டி அண்ட் எக்ஸைட்மெண்ட் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி கியூரியாசிட்டி அண்ட் எக்ஸைட்மெண்ட் இருக்கிறதுனால நிறைய அடாலசென்ஸ் வந்து இந்த மாதிரி எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்க இதை வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சிருவாங்க.
These substances are not just harmful to physical and mental health, but are also addictive. This means that once people start consuming, they develop a strong urge to take them again and again. Over time, they start using them regularly. This is called substance abuse. இந்த substances எல்லாமே நமக்கு பிசிக்கலாவோ மென்டலாவோ மட்டும் நம்மள வந்து அஃபெக்ட் பண்ணாது. இது எல்லாமே நம்மள அடிக்டிவாவே ஆக்கிரும். எப்படி வந்து அடிக்டிவ் ஆக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பீப்புள் வந்து இத வந்து நம்ம இது எப்படிதான் இருக்கு அப்படி சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அடோலசன்ஸ் பீரியட்ல அவங்களோட எக்ஸைட்மெண்ட் அண்ட் கியூரியாசிட்டினால இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. அப்புறம் வந்து அது வந்து ஓவர் டைம் அகைன் அண்ட் அகைன் அவங்க திரும்ப திரும்ப இன்னொரு தடவை செய்யலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அவங்க என்ன செய்வாங்க, அடிக்டாவே ஆயிருவாங்க. இததான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சப்ஸ்டன்ஸ் அபியூஸ்ன்னு சொல்லுவாங்க. Using these substances can cause serious health problems such as breathing difficulties, memory loss, and damage to the lungs, depending on the substance. To stay healthy, it is important to completely avoid these substances and make healthy choices instead. It is important to remain firm and confident your decision to say no. இப்ப இந்த மாதிரி சப்ஸ்டன்சஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பொருள் எல்லாமே நம்ம எடுத்துக்கும் போது ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப சீரியஸா இருக்கும். அதே மாதிரி நம்மளோட பிரீத்திங் டிஃபிகல்டிஸா இருக்கட்டும், மெமரி லாஸே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மளோட லங்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆயிரும் இந்த சப்ஸ்டன்சஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டா. அதனாலதான் இந்த மாதிரி சப்ஸ்டன்சஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபுல்லாவே அவாய்ட் பண்ணணும். சோ இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா, ஃபர்ம்னா என்ன அப்படின்னா உறுதியா, நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப கான்பிடென்டா இந்த சப்ஸ்டன்சஸ் எல்லாத்துக்குமே நோ அப்படின்னு சொல்லவும் நமக்கு தெரியணும். The first step to overcoming addiction is seeking help and support from family and friends and taking to trusted people such as parents or teachers. Counseling and medical advice can also helpful in handling such situation. Remember, your health and your future are in your hands. Choose wisely. Suppose இந்த சப்ஸ்டன்ஸ்னால நிறைய பேர் அடிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அது நம்ம ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா சீக்கிங் ஹெல்ப். அதுவும் யாருக்கிட்ட கேட்கணும், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் இவங்க எல்லாரோட ஹெல்ப் மூலமா தான் அதுல இருந்தும் ஓவர் கம் ஆகி வர முடியும். அது மட்டும் இல்லாம மெடிக்கல் அட்வைஸ், கவுன்சிலிங் இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து அவங்கள அந்த சிச்சுவேஷன்ல இருந்து நம்மளால வெளியே கொண்டு வர முடியும். ஒண்ணே ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, யுவர் ஹெல்த் அண்ட் யுவர் ஃபியூச்சர் ஆர் இன் யுவர் ஹேண்ட். உங்களோட ஹெல்த்தும் சரி, உங்களோட ஃபியூச்சரும் சரி உங்களோட கையில தான் இருக்கு. ஸோ சூஸ் வைஸ்லி. கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணுங்க. NASA Mukt Bharat Abhiyan. The NASA Mukt Bharat Abhiyan was launched by the Ministry of Social Justice and Empowerment, Government of India. It intends to reach out to masses and spread awareness on the issues of avoiding substances abuse through active participation of the youth, women, and the community. Special focus is on the prevention of substances abuse among early age children. இந்த நாசா முக்த் பாரத் அபியான் அப்படிங்கிறது வந்து யாரு லான்ச் பண்ணாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் தான் வந்து லான்ச் பண்ணாங்க. இது எதுக்காக லான்ச் பண்ணாங்க அப்படின்னா பீப்புள் கிட்ட இந்த சப்ஸ்டன்சஸ் பத்தி, இந்த மேல பார்த்த பொருட்கள் எல்லாத்தையுமே பத்தி நிறைய அவேர்னஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்றதுக்காகவும், அந்த அவேர்னஸ்லயுமே இந்த சொசைட்டில இருக்கிற யூத், விமன், கம்யூனிட்டி இவங்க எல்லாம் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீமோட நோக்கமே. இதுல வந்து ஸ்பெஷல் ஃபோக்கஸ் யாரு அப்படின்னா ஏர்லி ஏஜ் சில்ட்ரன், சின்ன குழந்தைங்க வந்து நிறைய இந்த மாதிரி சப்ஸ்டன்சஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. அந்த சப்ஸ்டன்சஸ் வந்து எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறத அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கு தான் இந்த நாசா முக் பாரத் அபியான் அப்படிங்கிற திட்டம். இந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட இந்த சப்ஸ்டான்சஸ் வந்து எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி யாராவது உங்ககிட்ட வந்து சொன்னாங்க அப்படின்னா, நீங்க ஒண்ணே ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. யுவர் ஹெல்த் அண்ட் யுவர் ஃபியூச்சர் ஆர் இன் யுவர் ஹேண்ட்ஸ். உங்களோட ஃபியூச்சரும் சரி, உங்களோட ஹெல்த்தும் சரி உங்களோட கையில தான் இருக்கு. சோ யோசிச்சு முடிவு பண்ணுங்க. The government has launched a national de-addiction helpline 14446 to deal with drug addiction and help drug addicts. இப்ப கவர்மெண்ட் வந்து ஒரு டி அடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு நேஷனல் ஹெல்ப்லைன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னா 14446. இது எதுக்காக அப்படின்னா ட்ரக் அடிக்ட் ஆன எல்லாருக்குமே ஹெல்ப் பண்றதுக்கு இந்த ஹெல்ப்லைன் வந்து லான்ச் பண்ணாங்க. த வை கொஸ்டின்ஸ் ஃபார் அடாலசன்ஸ்.
We now understand the different changes in adolescence and also know some ways to handle it with a sense of responsibility. இப்போ வந்து அடாலசென்ஸ் பீரியட்ல என்னென்ன டிஃபரெண்ட் இருக்கும், என்னென்ன சேஞ்சஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம இத ரெஸ்பான்சிபிளோட எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். பட் ஐ வொண்டர் why these changes occur at this stage of life. ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன் இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாமே இந்த மாதிரி பீரியட்ல வந்து நடக்குது? Many changes in adolescence, including menstruation and other signs of puberty, are mainly due to hormones. Certain chemicals produced in our bodies. Hormones play a crucial role regulating various aspects of growth and development, contributing to the proper functioning of the body. They are produced in different parts of the body or released at an appropriate time in response to signals from the brain. Some hormones influence mood and behavior. ஏன் வந்து இந்த அடாலசென்ஸ் பீரியட்ல இந்த சேஞ்சஸ் எல்லாமே நடக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் பியூபர்ட்டியோட சைன் அப்படிங்கிறத வந்து நம்ம மென்சுரேஷன் வந்து சொல்லுவோம். இது எல்லாமே எதனால நடக்குது அப்படின்னா, ஹார்மோன் சேஞ்ச்னால தான் நடக்குது. நம்மளோட பாடியில வந்து நெறைய கெமிக்கல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கெமிக்கல்ஸ தான் நம்ம ஹார்மோன்னு சொல்லுவோம். நம்மளோட அடாலசென்ஸ் பீரியட்ல இவ்ளோ சேஞ்சஸ் வர்றதுக்கான காரணமும் இந்த ஹார்மோனல் சேஞ்ச் தான். இந்த ஹார்மோன் வந்து நம்மளோட பாடியோட டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ்ல வந்து ப்ரொடியூஸ் ஆகி, அது எல்லாமே ரிலீஸ் பண்ணி நம்மளோட பிரெயினுக்கு வந்து குடுத்து, பிரெயின்ல இருந்து வந்து நமக்கு சிக்னல்ஸ் வரும். சில ஹார்மோன்ஸ் வந்து நம்ம மூட வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதே மாதிரி நம்மளோட பிஹேவியரையுமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். By staying informed, seeking support and guidance when needed, and making healthy decisions, you can build a strong foundation for your life ahead. இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கிறது மூலமாவோ, அல்லது நமக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படும்போது, அந்த சப்போர்ட் வந்து நம்ம எடுக்கிறது மூலமாவோ, அல்லது ஒரு டிசிஷன் வந்து நம்ம ஹெல்த்தியா எடுக்கிறது மூலமாவோ மட்டும் தான் நம்மளோட லைஃபோட ஃபவுண்டேஷன நம்மளால ஸ்ட்ராங்கா போட முடியும். இந்த சாப்டர்ல நம்ம அடாலசென்ஸ பத்தி நெறைய வந்து பேசியிருக்கோம். மட்டும் எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. யுவர் ஹெல்த் அண்ட் யுவர் ஃபியூச்சர் ஆர் இன் யுவர் ஹேண்ட்ஸ். கண்டிப்பான முறையில உங்களோட ஃபியூச்சர், உங்களோட ஹெல்த் எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. இதுவே நம்ம கண்ணு முன்னாடி வந்து 2 பாதை வந்து இருக்கும். ஒண்ணு சரியானதா இருக்கும். இன்னொன்னு வந்து தப்பானதா இருக்கும். இதுல எத சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில உங்க கையில தான் இருக்கும். சோ சரியான பாதைய சூஸ் பண்ணி ரொம்ப ரெஸ்பான்சிபிளோட, டிசிப்ளினோட இருங்க. இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.